அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சில நாணயங்கள் இந்திய நாணயங்கள் வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே உலக நாட்டு நாணயங்கள் வச்சுருக்கேன். அதிலும் முக்கியமாக யூகே வச்சுருக்கேன். யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து காயின் வச்சுருக்கேன். விலைகளும் சொல்கிறேன். காயின் ஃபுல்லாக யூஎன்சி காயின் எல்லாமே. பிரிட்டிஷ் காயின் ஃபுல்லாக யூஎன்சி கிடையாது. ஆனால் யூஎன்சி கேட்டகரி யூஎன்சிக்கு ஈக்குவலாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1971 2 pence. 1975 காயின் கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. 1976 1977 1978 1979 1980 1981 1985 1986 1987 1988 1989 1990 1991 1992 1994 1998 1999 2000 2002 2014. இது வேறு கேட்டகரி காயின். இது அங்குள்ள ராயல் சீல்டு எம்பலம் போட்டது, சிங்கம் நிற்கிறது மாதிரி. 2 pence. 2015 14 15 மட்டும் வேறு டிசைனு, வேறு கேட்டகரி காயின். இது வெரி ரேர் காயின். இந்த ராயல் சீல்டு படம் போட்டது. காயின்லாம் அருமையான கண்டிஷனான காயின். இந்த பக்கம் ராணி தான். இது மூணு விதமான ராணி இருப்பாங்க இதில். இது கிரீடம் வைக்காமல் ஒரு சின்ன ஒரு மினி கிரீடம் வச்சது மாதிரி ஒரு ராணி இருப்பாங்க இதில் முன்னாடி. இது மூணுமே 3 விதமாக இருக்கும். 71 பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். 71 வெரி வெரி ரேர் காயின். 35,000 40,000 அந்த ஒரு காயினோட வேல்யூ. நீங்கள் வலைத்தளத்தில் செக் பண்ணுங்கள் இந்த வருஷத்தை. இவ்வளோ கண்டிஷனாகவும் அந்த காயின் இருக்காது. இது வேறு மாதிரியான ராணி. இது இப்போ நான் கடைசி காமிச்சுன்னா ராயல் சீல்டு படம் போட்டது. இது வேறு மாதிரியான ராணி, இது வேறு மாதிரியான ராணி. இது இளம் வயது, இது முதிர்ந்த வயது. இதுக்கு இடையில் வேறு மாதிரி ஒரு ராணி இருப்பாங்க. இது வேறு மாதிரி ராணி. ஃபுல் கிரீடம் தலையில் வச்சுருப்பாங்க. இந்த 3 டைப் ஆஃப் ராணி இருப்பாங்க இதில். இது ஒரு 24 வருஷம் இந்த நாணயங்கள் வச்சுருக்கேன். வரிசைக்கு 24 years வச்சுருக்கேன். 24 வருடங்கள் கூடிய மட்டும் நான் வரிசைக்கு வச்சுருக்கேன். இருக்கிறதுல சீனியாரிட்டி பிரகாரம் வச்சுருக்கேன். 24 இல்லை, கொஞ்சம் பொறுங்க சொல்கிறேன். 3 6 3 18 20 22 23 விதம்தான். 23 விதத்தில் இந்த நாணயம் வச்சுருக்கேன். ஒரு காயினோட ரேட்டு வெறும் 80 ரூபா. இந்த 71க்கு மட்டுமே நம்ம பதில் சொல்ல முடியாது. வலைத்தளத்தினோட ரேட்டு ஒவ்வொன்றுமே 250 ரூபா 360 ரூபான்னு போட்டிருக்கு. இங்கிலாந்து காயின், யுனைடெட் கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து உலக நாடுகளிலே முதன்மையான ஒரு நாடு. இந்த மாதிரி இயர் வைஸாக இவ்வளோ குட் கண்டிஷனாக இந்த காயின் இந்த விலைக்கு கிடைக்கிறது ரொம்பவும் அபூர்வம். ஒரு செட்டு வாங்கி உங்கள் ஆல்பத்தில் வச்சுக்கோங்க. காயின் எல்லா காயினுமே 23 நாணயமுமே குட் கண்டிஷனான காயின். வெறும் 80 ரூபா தான் ஒரு காயின். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனான ஒரு காயின். இதில் ஒரு காயின் கூட சோடை கிடையாது. எல்லா காயினும் குட் கண்டிஷனு.
வெரி வெரி சீப் ரேட்டு. இங்கிலாந்து காயின் உங்களுக்கு வெரி வெரி சீப் ரேட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். 24 விதமான நாணயங்களை தனியாக. இது ஒரு செட்டு 200 ஒரு செட்டை தான் தருவேன். இது ஒரு காயின் வந்து 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா ரேட்டு. ஆனால் ஈச் எல்லாத்துக்கும் 50 ரூபா போட்டு 4 காயின். இது வந்து ஓமன் நாட்டில் உள்ள யூஎன்சி கண்டிஷன் காயின். யூஎன்சி கண்டிஷன் கிடையாது, யூஎன்சி காயின். இது ஒரு அற்புதமான 5 செட்டு இருந்துச்சு, 2 போயிடுச்சு, இன்னும் 3 இருக்குது. 1 நமக்கு சேஃப்டிக்கு வேணும், மிச்சம் 2 மட்டும் சேல். காயினை பார்த்துக்கோங்க, பக்கா யூஎன்சி காயின். ரஷ்ய நாட்டினுடைய நாணயம். ஒரு நாணயம் 155 ரூபா. இது ரஷ்யாவில் உள்ள கமாமரேட்டிவ் காயின்ஸு. இதனுடைய இயர் 2020. இந்த பக்கம் காமிக்கேன். இது ஒரு கமாமரேட்டிவ். இது அதே 155 ரூபா தான். இது 2014 உள்ளது. 10 ரூபிள். இது வந்து பயோமெட்டல், அந்த டபுள் மெட்டல் மாதிரி உள்ள 10 ரூபீஸ் காயின். 10 ரூபிள். இங்கே வேறு கமாமரேட்டிவ் காயின். இது வேறு கமாமரேட்டிவ், இது வேறு கமாமரேட்டிவ். ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. யூஎன்சி காயின், யூஸ்டு கண்டிஷன் கிடையாது, பக்கா 100% யூஎன்சி. இப்போ தான் ஃபோல்டரே போட்டேன். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். 2 கமாமரேட்டிவ்ஸ் பயோமெட்டல் ரஷ்யன் காயின். ஹோண்ட்ராஸ் அப்படின்னு ஒரு நாடு, இந்தியா மாதிரி பெரிய நாடெல்லாம் கிடையாது, இது ஒரு சின்ன நாடு தான். ஹோண்ட்ராஸ் 150 150 ரூபா அந்த நாணயம். யூஎன்சி காயின் 2006. 10 சென்டோவாஸ் இந்த நாணயத்துக்கு பேர். பிராஸ் நாணயம், பித்தளை நாணயம், கோல்டு நினச்சிடாதீங்க. 10 சென்டோவாஸ். யூஎன்சி காயின் 150 ரூபா ஒரு நாணயத்தின் விலை. அர்மேனியா ஒரு நாணயம் 150 ரூபா. யூஎன்சி காயின் 50 டிராம் இதுக்கு பேர். 2003 வந்தது, 20 வருஷத்துக்கு ஆன காயின். ஆனால் இன்னும் மக்கள் புழக்கத்துக்கு போகல. அப்படியே பாக்கெட்டை உடச்சி நாங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டுருக்காரு அவர். பக்கா யூஎன்சி காயின். காயின் குட் கண்டிஷனான காயின். ஒரே ஒரு நாணயம் தான் இருக்குது. அர்மேனியா ஒரே ஒரு நாணயம் தான் இருக்குது, 150 ரூபா. இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. அடுத்து அயர்லாண்டு நாணயம், ஐரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 20 பென்ஸு குதிரை போட்டிருக்கும். இது 2 பென்ஸு இந்த சங்கு மாதிரி ஒரு இது போட்டிருக்கும். 3 நாணயம் இருந்துச்சுல, இதுவும் அதே மாதிரி தான், 2 எண்ணம். இது 2 பென்ஸ் தான். அந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இந்த நிற்க இது 20 பென்ஸு குதிரை நிற்குதா, இது 20 பென்ஸு குதிரை நிற்குதா. இது வந்து 20 கிடையாது, 1971 உள்ளது 2 பென்ஸ். இது 3 ஒரு வித்தியாசமான ஒரு டைப் நாணயம். இது 2ம் ஒரே டைப் தான், இயர் தான் வேறு வேறு. 88 86. இதுலேயும் எல்லாத்துலேயுமே இந்த வீணை சங்கு மாதிரி ஒரு போட்டிருக்கும். ஆனால் இந்த பக்கம் வேறு வேறு போட்டிருக்கும். இதில் குதிரை, இதில் வந்து வேறு மாதிரி எழுத்துக்கள் எழுதுனா ஒரு சிம்பிள். ஜெர்மனியில் போட்டிருப்பாங்கள, ஃப்ரான்ஸில் போட்டிருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு சிம்பிள் இதில் போட்டிருக்காங்க. அயர்லாண்டு நாட்டு நாணயம் 2 பென்ஸ். ஈச் 100 ருபீஸ். 3மே பெரிய நாணயம். இது ஈச் 100 ருபீஸ். இது ரேட்டுகளே வேறு நண்பர்களே. வெளிநாட்டு நாணயங்களை நம்ம வெளிநாட்டில் போய் தான் விற்க முடியலை. எப்படி விற்குங்கிற வழியும் தெரியலை. நம்ம வச்சுக்கிட்டே இருந்து என்ன செய்ய, 80 ரூபாய்க்கு வாங்கினா 90 ரூபாய்க்கு விற்ற வேண்டியது, 90 ரூபாய்க்கு வாங்கினா 100 ரூபாய்க்கு விற்க வேண்டியது. வேணுங்க வாங்கிக்கோங்க. இது ஒன்றும் ஊசி போகிற வியாபாரம் கிடையாது, இது விவசாய பொருள் கிடையாது. நீங்கள் விலை வைக்கிறதுக்கு விவசாயத்தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சீரழிஞ்சு செங்கச்சமந்து மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க வியாபாரிகள்கிட்ட. அவன் கிலோ 10 ரூபாய்க்கு தரியா, 8 ரூபாய்க்கு தரியா, 2 ரூபாய்க்கு தரியா, இல்லை வேண்டாமா வச்சுருந்தா வம்பா போகணும்னு சொல்லி அவன் கேட்ட ரேட்டு கொடுத்து போவீங்க. இல்லைன்னா மறுநாள் கத்திரிக்காய் வந்து சூத்தை ஆயிரும், வெண்டைக்காய் வந்து நெத்தாயிரும், தக்காளியாக இருந்தால் அழுகி போயிடும், மற்ற காய்கறிகள் இருந்தால் முத்தி போயிடும், அது பழுத்துரும். பாகைக்காய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பழுத்துரும்.
அப்போ தூரத்தான் போடணும். அதுக்கு என்ன செய்வாங்க, வியாபாரிகள் என்ன ரேட்டு கேட்காங்களோ அதை கொடுத்துட்டு போவாங்க. இவங்களுடைய கஷ்டம், சும கூலி, பறி கூலி, ஏற்று கூலி, இறக்கு கூலி, உரம் செஞ்சது, வருஷம் முழுக்கும் அந்த வரப்பு தேய இவன் நடந்தது, களை வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் விட்டது, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுக்கெல்லாம் எச்சரிக்கையாக போய் எச்சரிக்கையாக தெளித்து உடம்பு அந்த சுவாச காற்று கூட சுவாசிக்க முடியாது. அவ்வளவு பாய்சன் அது, அவ்வளோ விஷத்தோடு கலந்து போராடி சுமந்து கொண்டாந்து போட்டால் அவனுடைய பொருளுக்கு நீங்கள் விலை வைப்பீங்க வியாபாரிகள். இது காயின்ஸ், இதுக்கு நீங்களாம் விலை வைக்க முடியாது. இது என் பொருள், நான் தான் விலை வைப்பேன். இது நாட்கள் போக போக ரேட்டு அதிகமாகும். 40 ரூபாய்க்கு விற்ற கரன்சி இன்றைக்கி 60 ரூபா, 60 ரூபாய்க்கு விற்றது 80 ரூபா, 80 ரூபாய்க்கு விற்றது 100 ரூபா, 100 ரூபாய்க்கு விற்றது 120 ரூபா. அடுத்த வருஷம் அப்படி இன்னும் 20 ரூபா கூட கூட்டி போய்கிட்டே இருக்கும். காமனாக இருக்கிறது வந்து ஸ்கேராகவும், ஸ்கேராக இருக்கிறது ரேராகவும், ரேராக இருக்கிறது வெரி ரேராகவும். 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முந்தியுள்ள நாணயங்கள்லாம் நம்ம வச்சுருக்குறோம். அது ஒன்றும் தேஞ்சு போக போகிறதில்ல, ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அப்படியே தான் பாதுகாப்பாக இருக்கும். இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆனாலும் அதனுடைய மதிப்பு மரியாதையும் கூடுந்து அந்த இடம் குறையாது. அதனால் இது அழுகி போகிற வியாபாரம் கிடையாது. இன்றைக்கே இது விற்று தான் தீரணும், நாளைக்குன்னா இது வம்பா பெறும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. மெதுவாக விற்றா போதும். வாழ்க்கையினோட பயணங்கள் ரொம்ப தூரம் இருக்குது, மெதுவாக நடந்து போனால் போதும். உடனடியாக இது எல்லாத்தையுமே எல்லாருமே வாங்கிடுங்க, அப்படி நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய யோக்கியமான வியாபாரி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன். வாங்குறதும் வாங்காததும் உங்கள் இஷ்டம். கட்டும்னா வாங்க, கட்டலைனா வாங்க வேண்டாம். யாரையும் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துவதற்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. என்னுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இன்றைக்கி விவசாயிகளை பற்றி ஒரு கருத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஆனால் இது நோ டிமாண்ட், யாரையும் கட்டாயப்படுத்தலை. விலை சொல்லிகிட்டே வரேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வேணும்னா, உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா, காயினோட கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா, சரி ஒன்று வாங்கி வைப்போம்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குங்க. இல்லைன்னா நீங்கள் வாங்க வேண்டாம், தயவுசெய்து வாங்க வேண்டாம். இவனை இதை விற்று தான் நம்ம காலத்தை ஓட்டணுங்கிற அவசியத்தை இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை. என்னுடைய கால பொழுதில், என்னுடைய வாழ்நாள் பொழுதில் நான் பயன்படுத்தக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களில் இதுவும் ஒன்று. இது ஒரு அறிவு சார்ந்த பொழுதுபோக்கு என்பதற்காக இதாக மக்களிடம் சிறிது பேசிக்கலாம் என்கின்ற ஒரு சின்ன ஒரு நப்பாசையில் தான் நான் உங்களோட பேசிக்கிட்டு இந்த நாணயத்தை அப்படி கொடுத்து வாங்கிட்டு அப்படி ஒரு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு யோக்கியமான மனுஷன் வெளியில் இல்லை. ரோட்டில் நடக்கிறவன் பூரா கெட்டவனாக இருக்கேன். ஒரு சில மனிதர்கள் தான் நல்ல மனிதர்கள் இருக்காங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனால் பசாமல் செவனேன்னு 4 ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு காலத்தை ஓட்டிடலாம்னு ஒரு எண்ணம் மனசில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நாணயம் இருக்குது, பார்த்துருவோமா? பனாமா, இது ஒரு குட்டி நாடு, ஒரு அற்புதமான யூஎன்சி காயின். 1 சென்டிசிமோ இந்த நாணயத்துக்கு பேர். 130 ரூபா. அதுக்கெல்லாம் 150 155 விட்டு 130 ரூபா அப்படின்னா அவ்வளோதான். நம்மளுக்கு கேட்டகிரி இவ்வளோ. இந்த நாடு கொஞ்சம் ரேர் காயின். இந்த நாடு பனாமா காயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 130 ரூபா. அங்கோலா, இது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். என்கிட்ட இதுலேயே யூஸ்டு கண்டிஷன் காயின் இருக்குது, அதெல்லாம் வெறும் 40 ரூபா 50 ரூபாய்க்கெலாம் கொடுப்பேன். இது வந்து யூஎன்சி காயின்னு சொல்லி விலை அதிகமாக போட்டு எனக்கு கொடுத்தாங்க, அதனால் 100 ரூபாய்க்கு குறைச்சி இதை கொடுக்க முடியல. இதே 1 குவான்ஷா காயின் உங்களுக்கு வேணும்னா நான் வெறும் கம்மியான ரேட்டுக்கு நான் தருவேன். இந்த காயினை தர முடியாது. இது யூஎன்சி, இது 100 ரூபா ஒரு காயின். இது ஜிபுட்டியில் வந்து முதல்ல டி போடணும். டிஜிபுட்டியில் கிடையாது, ஆனால் இது ஜிபுட்டி தான் வாசிக்கணும். இந்த டி முதல்ல இருக்கும். நம்ம எப்படி ராமா அப்படிங்கிறதுக்கு மேலே ஈ போடுதோம், ராமேஸ்வரம் அப்படின்னா நம்மளை ஈ போடுதோம்ல, இரணியல் அப்படின்னா நம்மளை ஈ போடுதோம்ல, அது மாதிரி இந்த ஜிபுட்டிக்கு முதல்ல டி போடணும். டிஜிபுட்டி 1919 உள்ள 5 ஃப்ராங்க்ஸ். இது ஒரு காயின் 130 ரூபா. இது வந்து அலுமினிய நாணயம், பெரிய நாணயம். இதுவா மற்ற நாணயங்களோட இது அகலமான பெரிய நாணயம். சவுண்டை பாருங்கள், எவ்வளோதான். ஆனால் 100% யூஎன்சி. இது மக்கள் புழக்கத்துக்கெல்லாம் போல கரங்களே படலை, ஏன் கரன்னு பட்டிருக்கு. அந்த மாதிரி யூஎன்சி காயின் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஜிபுட்டியில் என்கிட்ட யூஸ்டு கண்டிஷன் காயின் இருக்குது. இப்போ இந்த 130 ரூபா விட்ருக்கேன்னா இதே இது ஒரு 65 ரூபாய்க்கு தருவேன். பாதிக்கு பாதி உங்களுக்கு ரேட் போட்டு நிறைய வச்சுருக்கேன். நான் அது ஒரு 150 கண்ட்ரிஸ் வச்சுருக்கேன். ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லையும் 100-200 காயின் இருக்குது. அது குறைஞ்சது ஒரு 10-20 கிலோ இருக்கும். அது நான் தாரேன், என்கிட்ட இருக்கேன். நான் அதுக்கடுத்து இது 75 இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி இலங்கையில் 75 சிக்னல் இதை போட்டிருக்கவங்கிட்டு கமாமரேட்டிவ் காயின் 10 ரூபா காயின். 75 ஆனிவர்சரி ஸ்ரீலங்கா சிக்னல் கார்ப்ஸ் போட்டிருக்கா 2018ன்னு
இது ஒரு கமாமரேட்டிவ் காயின், ஸ்ரீலங்கா, இலங்கை. 10 rupees யூஎன்சி காயின். இதனோட ரேட்டு 130 ரூபா. கமாமரேட்டிவ் யூஎன்சி. சார்ஜியா நாணயம் இது வந்து ஒரு செட்டு. இது 5, 2, 1ங்கிறது வந்து ஒரு செட்டு. மொத்தம் 3 சேர்ந்து 180 ரூபா தான். இது 1, 2, 5ன்னு போட்டிருக்கா. இந்த வரிக்கு ஒரு மாதிரி படம் போட்டிருக்கா. ஆடு இது. இந்த பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தாமரப்பூ போட்ட மாதிரி. இது 1, இது 2, இது 3. ஒரு சின்ன லோட்டஸு, ஒரு பெரிய லோட்டஸு, இது அதை விட பெரிய லோட்டஸு. 3 ஒரு செட் காயின். இது 3 சேர்ந்து 180 ரூபா. ஒரு காயின் வெறும் 60 ரூபா தான். 1 மட்டும் கொடுங்கன்னு சொன்னால் தரமாட்டேன். இது 3 சேர்ந்து தான் நீங்கள் வாங்கணும். இதில் எப்படி 4 காயின் சேர்ந்து வாங்குறீங்களோ அது மாதிரி 3 சேர்ந்து வாங்கணும். இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 1939 ஆஃப் சில்வர். இது காப்பி காயின். ஆனால் வெரி வெரி வேர்ல்டுஸ் நம்பர் 1 ரேர் காயின் இது. இது என்ன தெரியுமா? 1896 உள்ள ஒரு 1 penny. 1896 உள்ள ஒரு 1 penny. வெறும் 280 ரூபா மட்டும். இது ஒரு 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய குட் கண்டிஷனாக உள்ள ஒரு ஆஃப் பைசா, ஆஃப் பீஸ். 1936 ஒரே ஒரு காயின் வெறும் 100 ரூபா. 3 பைசா யூஎன்சி மும்பை மின்ட்டு 1966 100 ரூபா. யூஎன்சி காயின் 5 பைசா ஹைதராபாத் மின்ட்டு 1985 200 ரூபா. இது ரெண்டுமே 72 ஹைதராபாத்து 100 ரூபா யூஎன்சி. இது எல்லாமே ஒன்று 72 இன்னொன்று 72 தான். அதெல்லாம் ஒரு 28, 48, 50 வருஷம் முந்தி உள்ளது. யூஎன்சி ஆனால் பக்கா யூஎன்சி சந்தேகமே கிடையாது. ஹைதராபாத் மின்ட்டு வெறும் 100 ரூபா தான். இது மலேயா காயின் 44 ஆஃபனா. இதில் 5 காயின் வருஷக்கே வச்சுருக்கேன். இயர் பிரகாரம் நீங்கள் வாங்கிக்கோங்க. 100 ரூபா தான். இது 47 100 ரூபா தான். அது வந்து ஒரு செட்டாகவே அது வச்சுருக்கேன். அதில் இது என்னது? இது 2 countries வெரி வெரி ரேர் காயின். கத்தார் அண்ட் துபாய். இந்த எழுதிக்கோருங்க QUTAR கத்தார். கத்தாருங்கிறது ஒரு நாடு. அண்ட் துபாய்ங்கிறது ஒரு நாடு. 2 நாட்டுக்கும் சேர்ந்து ஒரே நாணயம். வெரி ரேர் 1000 rupees இது. இந்த மலேயா நாட்டு காயின் இந்த 5 சென்ட்ஸுங்கிறது வந்து 500 ரூபா. இந்த 5 சென்ட்டுங்கிறது வந்து 400 ரூபா. இந்த 10 சென்ட்டுங்கிறது வந்து 250 ரூபா. 5 சென்ட் 500 ரூபா, 10 சென்ட் 250 ரூபா. இயர் இது 1948. இது 50. இது சார்ஜ் 6th. இது இந்த வருஷம் பார்ப்போம். சார்ஜ் 6th. இது சார்ஜ் இது ராணி. இது வந்து மலேயா கிடையாது. இது வந்து மலேயா அண்டு பிரிட்டிஷ் போர்னியோன்னு எழுதியிருக்கு. மற்றதில் என்ன எழுதின்னு பார்த்துருவோம். இது வந்து கமிஷனர்ஸ் ஆஃப் கரன்சி மலேயா. இதில் வந்து பிரிட்டிஷ் போர்னியோன்னு எழுதியிருக்காது. இது வந்து கமிஷனர்ஸ் ஆஃப் கரன்சி மலேயா. இதுலேயும் பிரிட்டிஷ் போர்னியோன்னு எழுதியிருக்காது. அது ஒரு நாணயம் தான் பிரிட்டிஷ் போர்னியோ எழுதியிருக்கும். இதெல்லாம் ரேர் காயின்கள். இனிமேல் இதெல்லாம் கிடைக்காது. வெரி வெரி ரேர் காயின்ஸ். பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தைரியமாக தெரியப்படுத்துங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.